பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்நாளிலும் கூட பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தெய்வ சமாதானம் உங்களோடு கூட என்றென்றும் நிறைந்து இருப்பதாக. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்நாளிலே தெய்வ செய்தியாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவ சித்தம் என்பதாகும். வேதத்திலே தேவனுடைய சித்தங்கள் என்று அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்களை குறித்து நாம் தேவ சித்தம் என்ற தலைப்பிலே பார்க்க போகிறோம். நம்முடைய சித்தங்களை, நம்முடைய விருப்பங்களை நம்முடைய தேவன் உடனுக்குடன் நிறைவேற்றுகிறார். நாம் எதை கேட்டாலும் நம்முடைய தேவன் நமக்காக அந்த காரியங்களை செய்து தருகிறார். அதே நேரத்தில் நமக்காக இந்த உலகத்திலே வந்து தன்னையே தியாக பலியாக கொடுத்த தேவன் நாம் சில காரியங்களை அவருக்காக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதை ஆங்காங்கே வேதத்திலே படிக்கிறோம். தேவனுடைய சித்தங்கள் என்னென்ன என்று. ஆகவே இந்த நாளிலே நாம் தேவனுடைய சித்தங்கள் எவை என்பதை வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக தேவனுடைய சித்தம் என்னவென்றால், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியும் அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று. ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா? எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறியும் அறிவை அடைய வேண்டும் என்பது அவருடைய சித்தமா? இந்த சித்தத்தை யார் நிறைவேற்றுவது? நாம் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். நாம் அவரை பற்றும் விசுவாசத்தினால் அவருடைய புத்திரராய் இருக்கிறோம். அப்படியாக இருக்கும்போது அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது என்னவென்றால், அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய தேவன் விரும்புகிறார். நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். எப்படி? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். நாம் மீட்கப்பட்டு விட்டோம். அவரை நம்முடைய மீட்பராக ஏற்றுக்கொண்டபடியினாலே நாம் பெற்ற இந்த ரட்சிப்பை, நாம் பெற்ற இந்த மீட்பை மற்றவர்களும் பெற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஒரு மனிதரையும் நாம் விட்டுவிடக்கூடாது. எல்லோரும் தேவனண்டைக்கு வர வேண்டும். எல்லோரும் சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியம் என்ன? நமக்கு நன்றாகவே தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் அஞ்சி வேறு யாராலும் ரட்சிப்பு இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் அஞ்சி வேறு யாராலும் மீட்பு இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவே நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கரம் பிடித்து வழிநடத்தி செல்லக்கூடியவர். இதுதானே சத்தியம். இந்த சத்தியத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது: சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. நாம் சத்தியத்தை அறிந்து கொண்டோம். நாம் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு விட்டோம். நம்மை போல் மற்றவர்களும் சத்தியத்தை அறிய வேண்டும் அல்லவா? நம்மை போல் மற்றவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் அல்லவா? யோவான் 8:36 அப்படித்தானே சொல்லுகிறது. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று.
ஆக விடுதலை எங்கிருந்து வருகிறது? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்து வருகிறது. இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே நம்மை இந்த பாவ உலகில் இருந்து விடுவிக்க முடியும். இந்த உண்மையை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இயேசுவை குறித்து, அவருடைய கற்பனைகளை குறித்து, அவருடைய கட்டளைகளை குறித்து, அவருடைய சுவிசேஷத்தை குறித்து நாம் மற்றவர்களுக்கு சொல்லி அவர்கள் இயேசுவண்டை வருவதற்கு நாம் வழிகாட்ட வேண்டும். இதுதான் தேவனுடைய முதலாவது சித்தமாக இருக்கிறது. நாம் இந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா? நாம் எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லி இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டால் கண்டிப்பாக ரட்சிப்பு கிடைக்கும், மீட்பு கிடைக்கும் என்று எப்பொழுதாவது நாம் சொல்லி இருக்கிறோமா? நம் தேவனுடைய சித்தம் அவரை குறித்து, அவருடைய மீட்பை குறித்து, அவருடைய ரட்சிப்பை குறித்து நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதாக. அவருடைய இரண்டாவது சித்தம் என்னவென்றால் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தம் என்ன? நாம் நன்மை செய்யும் போது புத்தியீன மனுஷருடைய அறியாமை அவர்களை விட்டு அகலுமா? அப்படி என்றால் புத்தியீன மனுஷர் யார்? புத்தியீன மனுஷர் என்று ஒருவர் இருக்கிறார் என்றால் புத்தியுள்ள மனிதர்களும் உண்டல்லவா? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் புத்தியுள்ள மனிதர்கள். தேவன் கொடுத்த ஞானத்தை கொண்டு, புத்தியை கொண்டு நாம் நம்முடைய தேவனை அறிந்து கொண்டோம். இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொண்டோம். அவர் மூலமாக நாம் தேவனோடு கூட நெருக்கமாகிவிட்டோம். தூரமாயிருந்த நாம் இப்பொழுது தேவனுக்கு கிட்டி வந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்க வேண்டும் என்று. இது யாருடைய கட்டளை? தேவனுடைய கட்டளை, தேவனுடைய விருப்பம். நாம் ஒவ்வொருவரும் நன்மை செய்ய வேண்டுமா? நாம் நன்மை செய்யும் போது நம்மை கொண்டு தேவனுடைய வார்த்தைகள் தேவனை அறியாதவர்களை சென்று சேருமா? அறியாமை இருளில் இருக்கக்கூடிய அநேகர் தேவனை தேடி வருவார்களாம். இப்படியாக வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து நாம் நன்றாக அறிவோம். தேவனுடைய சித்தத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கன்னிமரியின் வயிற்றிலே உற்பவித்து பிறந்தார் பரிசுத்த ஆவியினாலே. இந்த உலகத்திலே அவர் 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தார். அநேக நன்மைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். அவருடைய பிரசங்கத்தை கேட்க அநேகர் அவர் பின்னால் சென்றார்கள். அநேகர் மனம் மாறினார்கள். பாவிகளை மனம் திரும்ப அழைத்தார். அவர் நன்மை செய்தபடியினாலே அவர் மீது பொறாமை கொண்டவர்கள் அவர் மீது குற்றம் சாட்டினார்கள். பாவி என்று முத்திரை குத்தினார்கள். குற்றவாளி கூண்டிலே நிறுத்தினார்கள். குற்றவாளி என்று தீர்ப்பளித்தார்கள். அடித்தார்கள், உதைத்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள், சிலுவையை சுமக்க செய்தார்கள், சிலுவையிலே அறைந்தார்கள். அவர் நமக்காக சிலுவையிலேயே தன்னையே தியாக பலியாக கொடுத்தார். மரித்த பிறகு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து
தேவனுடைய வலது பாரிசத்திலே அமர்ந்திருக்கிறார். இப்படி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் மற்றவர்களிடத்தில் சொன்னால் அவர்கள் உடனே ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் இயேசுவை அறியாதவர்கள், இருளில் இருக்கிறவர்கள், எது உண்மை எது சத்தியம் என்பதை அறியாதவர்கள் உடனே நாம் சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே நேரத்திலே இயேசு கிறிஸ்துவை போல நாம் நன்மைகளை செய்வோமானால், இயேசு கிறிஸ்துவை போல சாந்தம் உள்ளவர்களாக இருப்போமானால், இயேசு கிறிஸ்துவை போல சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருப்போமானால், மற்றவர்கள் நம் நிமித்தம் நம்முடைய தேவனை அறிந்து கொள்வார்கள் அல்லவா? இதைத்தான் தெளிவாக பேதுரு சொல்லுகிறார். நீங்கள் நன்மை செய்வதினாலே புத்தீன மனுஷருடைய அறியாமையை அடக்க வேண்டும் என்று. நம்மில் எத்தனை பேர் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அவருடைய பிள்ளைகளாகி நாமும் கூட இந்த உலகத்தில் வாழும்போது நன்மைகளை செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே வாழும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை என்று பிரசங்கியே சொல்லுகிறார். உலக வாழ்க்கையிலே நாம் எதை கொண்டு போகப் போகிறோம்? நாம் கொண்டு வந்ததுதான் என்ன? போகும்போது ஒன்றும் இல்லாமல் தானே போகப் போகிறோம். அதை விட்டுவிட்டு இந்த உலகத்திலே வாழும்போது யாருக்கும் எந்த ஒரு நன்மையும் செய்யாதபடிக்கு இறுக்கமான உணர்வோடு இந்த உலகத்திலே வாழும்போது கிடைக்கக்கூடிய நன்மை தான் என்ன? புத்தீன மனுஷரை, அறியாமை இருளில் கிடக்கக்கூடிய மனுஷரை வெளிக்கொண்டு வருவதற்கு அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நன்மை செய்பவர்களாகவே இருக்க வேண்டும். ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை தீமை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? சொல்லுங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, தீமை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாகும் என்று. தீமை செய்து நாம் ஏன் பாடுகளை அனுபவிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை போல நாமும் நன்மைகளை செய்து பாடுகளை அனுபவிக்கலாமே. அதே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நன்மை செய்வீர்களானால் உங்களுக்கு தீமை செய்பவன் யார்? நாம் நன்மை செய்யும் போது நமக்கு தீமை செய்வது யார்? தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நன்மை செய்பவர்களாகவே வாழ வேண்டும். அப்படியாய் நாம் செய்யும்போது நாம் அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அடுத்தபடியாக தேவனுடைய சித்தம் என்னவென்றால், 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று. நீங்கள் எல்லாரும் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. பாருங்க, நம்முடைய தேவனுடைய சித்தம் என்ன? அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அவரை போல இருக்க வேண்டும். அவர் பரிசுத்தராக இருக்கிறபடியினாலே நாமும் அவரை போல பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் எப்படி இருக்கிறோம்?
பரிசுத்தமாயிருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? தேவன் பரிசுத்த. லேவியாகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படித்தானே சொல்லுகிறது. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. கர்த்தராகிய நான் பரிசுத்தர், உங்கள் தேவனாகிய நான் பரிசுத்தர், உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற நான் பரிசுத்தர், உங்கள் தந்தையாகிய நான் பரிசுத்தர், என்னை போல நீங்களும் இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவனை போல நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் இருந்தால் மாத்திரம்தான் அப்பாவோடு கூட அவருடைய மடியிலே நாம் இருக்க முடியும். எல்லோருக்கும் ஒரு லக்கு இருக்கிறது அல்லவா? கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு லட்சியம் இருக்கிறது அல்லவா? நமக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது அல்லவா? நம்முடைய நோக்கம் தான் என்ன? நாம் ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்பது தானே. இந்த உலகத்திலே கொஞ்ச நாட்கள் தானே வாழ முடியும். அப்பாவோடு கூட அந்த உலகத்திலே மறுமையிலே 1000 ஆண்டு அரசாட்சியிலே அவரோடு கூட நாம் வாழ்வதற்கு நாம் பரிசுத்தமாக இருந்தால் மாத்திரமே முடியும், இல்லையா? ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருக்க கடவீர்கள் என்று. ஆம், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? நாம் பரிசுத்தமாய் இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது தன்னுடைய ஆவியை பரிசுத்தமாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கவில்லையா? நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே நாம் இந்த உலகத்திலே வாழும்போது பரிசுத்தமாய் வாழ்ந்து நம்மை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் வரும்போது ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவரோடு கூட பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். தேவனுடைய சித்தம் இதுதான். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பவுலடியார் இப்படித்தானே சொல்லுகிறார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று. நாம் கர்த்தரை தரிசிக்க வேண்டும் அல்லவா? கர்த்தரோடு கூட கரம் பிடித்து வாழ வேண்டும் அல்லவா? அதற்காக நாம் பரிசுத்தமாக இருந்துதான் ஆக வேண்டும். நம்மை தேவன் அழைத்தது அசுத்தத்துக்கு அல்ல, பரிசுத்தத்துக்காக. ஆம், தேவனுடைய சித்தப்படி கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தமாக வைத்துக்கொள்வோமா? வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அடுத்தபடியாக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்தை குறித்து பவுலடியார் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரை உள்ள வசனங்களிலே தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மையே செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே உங்களை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சித்தம் என்னவாம்? அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நன்மை செய்பவர்களாக மாத்திரமல்ல, எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து விட முடியுமா? ஏன் இருக்க முடியாது? கிறிஸ்துவுக்குள் வாழும்போது சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த உலக பிரகாரமாக போகும்போது துக்கம், கவலை, வேதனை இவைகளெல்லாம் வரும். இதனால் தான் பவுலடியார் சொல்லுகிறார் பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று. தேவனுடைய சித்தம் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் இந்த உலகத்திலே.
இந்த உலகத்திலே வாழும் போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் சந்தோஷமாக வாழ்ந்தோம் என்றால் அப்படியே மறுமையிலும் தேவனுக்குள் நாம் சந்தோஷமாக வாழ முடியும். மட்டுமல்ல, தேவனுடைய சித்தம் நாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதாம். எதற்காக ஜெபம் பண்ண வேண்டும்? நாம் ஜெபம் பண்ணும்போது நமக்கு அருகிலே சாத்தான் வரமாட்டான். தேவன் பார்த்துக் கொள்வார். அவர் யுத்தம் செய்வார். எந்த துன்பம் வந்தாலும், வேதனை வந்தாலும், கவலை வந்தாலும் தேவனோடு கூட நாம் ஐக்கியமாக இருப்பதற்கு ஜெபம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவே ஜெபம் பண்ணும்போது நாம் ஏன் ஜெபம் பண்ணக்கூடாது? எந்த நேரத்திலும் எப்பொழுதும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபத்தை விட சிறந்த ஒரு ஆயுதம் இல்லவே இல்லை. தேவனோடு கூட நம்மை கிட்டி சேர்க்கக்கூடியது அந்த ஜெபமே. ஆகவே தேவனுடைய விருப்பம் என்ன? நாம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னொரு காரியத்தையும் சொல்லியிருக்கிறார், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று. நாம் ஸ்தோத்திரம் செய்கிறோமா? அநேக நன்மைகளை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிறோமே, நாம் அவரை ஸ்தோத்திரிக்கிறோமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அல்லவா, ஆபத்து நாள் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று. அநேக ஆபத்துகளிலே தேவன் நமக்கு உதவியாக இருந்திருக்கிறார் இல்லையா? அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் இல்லையா? ஆனால் எப்பொழுதாவது நாம் அவரை மகிமைப்படுத்தும்படியாக அவருக்காக சாட்சி ஏறெடுத்திருக்கிறோமா? என் தேவன் எனக்கு அதை செய்தார், இதை செய்தார் என்று. நாம் தேவனுக்குள் வாழ வேண்டும். தேவனுடைய சித்தம் இதுதான். தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் தேவனுடைய சித்தங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும். இப்படியாக பேதுரு சொல்லுவார், 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் என்று. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்களாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். நன்மை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லி தேவனிடத்தில் அவர்களை கிட்டி சேருவதற்கு நாம் வழிகோல வேண்டும். அப்படி செய்தால்தான் தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக இருப்போமா? தேவனுடைய சித்தங்கள் நாம் என்ன என்று அறிந்து கொண்டோமே. இந்த உலகத்தில் அநேக தேவனை அறியாமல் இருக்கிறார்களே. ஒருவேளை தமிழ்நாட்டில் அநேகர் அறிந்திருக்கலாம். இந்தியாவில் கூட அநேக பகுதிகளிலே தேவனை அறியாமல் இருக்கிறார்களே. தேவனை அறியாத மக்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டாமா? ரட்சிப்பின் தேவனை குறித்து சொல்ல வேண்டாமா? இயேசு கிறிஸ்துவாலே ரட்சிப்பு என்பதை மற்றவர்களுக்கு தெரிய வைக்க வேண்டாமா? தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற முயற்சி செய்யலாம் அல்லவா? ஒவ்வொருவரும் ஒருவருக்காவது தேவனுடைய வார்த்தையை சொன்னால் போதுமே. ஒருவருக்கு இயேசுவை குறித்து சொன்னாலே போதும். இயேசுவை அறியாதவர்கள் இந்த உலகத்தில் இல்லை என்ற நிலைமை மாற்றிவிட முடியும். ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவ சித்தம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற முயற்சிப்போம். ஜெபிப்போமா? மகா பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்நாளிலும் கூட நீர் எங்களுக்காக கொடுத்த இந்த நல்ல செய்திக்காக உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய சித்தம் என்ன என்பதை நீர் எங்களுக்கு சொன்னீர். இதுவுமே உம்மை குறித்து அநேகர் அறிய வேண்டும். உம்மை அறியாதவர் இந்த உலகத்திலே யாருமே இருக்கக்கூடாது. உம்மால் மாத்திரமே ரட்சிப்பு உண்டு என்பதை, உம்மால் மாத்திரமே மீட்பு உண்டு என்பதை, உம்மால் மாத்திரமே விடுதலை உண்டு என்பதை இந்த உலகம் அறிய வேண்டும். இந்த உலகம் உம்மை நெருங்கி வர வேண்டும், உம்மை கிட்டி சேர வேண்டும். அதற்காக தெய்வமே உம்முடைய பிள்ளைகளாகி எங்களையும் கூட நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக வேண்டுகிறோம் ராஜா. ஆம் ராஜா, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக உம்முடைய பிள்ளைகள் தெய்வமே நாள்தோறும் ஏதாவது ஒரு முயற்சிகளை எடுத்து உம்முடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தாரும் ராஜா. எத்தனை வேதனைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு இருந்தாலும், துன்பங்கள் இருந்தாலும், கவலைகள் இருந்தாலும், சோதனைகள் இருந்தாலும், இவைகளிலிருந்து தெய்வமே நீர் விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்நாளிலும் கூட எந்தெந்த தேவைகளுக்காக உம்மிடத்தில் வந்திருக்கிறார்களோ அவர்களின் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். ஆம் ராஜா, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், நீரோ
எங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறீர் ராஜா. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிருபை செய்கிறவர் அல்லவா. எங்கள் எண்ணங்களை, எங்கள் சிந்தனைகளை, எங்கள் வாஞ்சைகளை அறிந்து தேவமே எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து தேவமே செய்யும்படியாய் வேண்டுகிறோம். தொடர்ந்து எங்களை உடைய ஆளுகைக்குட்படுத்திக் கொள்ளும். மீட்பர் மூலம் ஜெபம் கேட்கும் அன்புள்ள பரமபிதாவே, ஆமேன்.